அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ம் எஃபிஷியண்ட்டுக்கும் எஃபெக்டிவுக்கும் டிஃப்ரென்ஸ் சொல்கிறாரு. ம் எஃபிஷியண்ட்னா பர்ஃபெக்டாக பண்ணுற, ம் பர்ஃபெக்டாக பண்ணி ரிசல்ட் வரலன்னா, ஸோ சில வாட்டி நெய்யை எடுக்கிறச்ச இதை ஹிந்தியில் சொல்லுவேன், டேடி உங்கிலி செக்கி நிக்கால் அப்படின்னா மடக்கி எடுக்கணும். ஸோ நான் வந்து இந்த விரலை மடக்கவே மாட்டேன், இப்படியே வச்சுருந்தேன். இப்படி மடக்கி எடுக்கணும்னா மடக்கி தான் எடுக்கணும். ஸோ சம்டைம்ஸ் யூ ஹேவ் டு பெண்ட். ம் நான் இல்லை ரூல் புக் ராமானுஜம் நான் அப்படியே தான் இருப்பேன், எஃபிஷியண்ட்டாக தான் பண்ணுவேன்னா இந்த வேலைக்கே ஆகாது. பட் டீம் பிளேயராக இருக்கும்போது எஃபிஷியண்ட்டாக இருக்கும் தானே. நாட் கொஸ்டின் பாஸ், ஒரு டாஸ்க் மேனேஜ்மெண்ட், கம்பெனி இஸ் ரன்னிங் அ டாஸ்க். ஸோ நீ வந்து கம்பெனிங்கிறது ரெண்டு இருக்குது. சப்போஸ் மேனுஃபேக்சரிங் இஸ் ஒன் டாஸ்க், ரா மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் இஸ் அனதர் டாஸ்க், அதுக்கப்புறம் மேனேஜிங் இன்வென்ட்ரி இஸ் ஒன் டாஸ்க், அப்புறம் அதை விற்கிறது ஒரு டாஸ்க். ரைட்டா? ஒன் கை இஸ் நாட் டூயிங் ஆல் திஸ். கரெக்ட்.